இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நைட் டைமில் கிச்சன் க்ளீன் பண்ணுற வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது எல்லா சமையல் வேலையும் முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து கிச்சனை இந்த மாதிரி நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு காலையில் ஒர்க் பண்ண ரொம்பவே நல்லாயிருக்கும். வேலை பார்க்க ஒரு இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பாத்திரம் சேர்ந்துருச்சு. இன்றைக்கி வந்து நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நைட்டு தான் வந்து வாஷ் பண்ணேன். அதனால தான் இவ்வளோ பாத்திரம் வந்து ரொம்ப சேர்ந்துருச்சு. ஸோ இப்போ எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அப்படியே வந்து எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒவ்வொன்றா நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய பாத்திரம் வாஷ் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா பாத்திரம் பார்த்திங்கன்னா எடுக்கெடுக்க வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து நம்மளுக்கு ரொம்பவே வந்து போர் அடிக்கவும் ஆரம்பிச்சிரும். என்னடா இது வேலை இருந்துக்கிட்டே இருக்கே அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி டயத்தில் நம்மளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக ரொம்ப ஒர்க்கு இல்லாத மாதிரி இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏதாவது ஒரு சாங்ஸ் கேட்டுக்கிட்டே நம்ம வந்து இது பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா யாரோடையாவது நம்மளுக்கு பிடிச்சவங்களோட வந்து ஸ்பீச் கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு ஸ்டோரி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு விட்டுட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு விட்டுட்டு நம்ம வேலை பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த கஷ்டம் தெரியாது. அதே மாதிரி தான் நம்ம ஏதாவது ஒரு வேலை வந்து நம்மளுக்கு பிடிச்சி செஞ்சிட்டோம் அப்படின்னா வேகமாக செஞ்சுருவோம். ஸோ ரொம்ப எல்லா வேலையும் பார்த்துட்டு நம்மளுக்கு இந்த வேலை பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு சாங் இந்த மாதிரி ஏதாவது நம்ம பண்ணிக்கிட்டே நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு அவ்வளோவா வந்து சிரமம் தெரியாது. அதே மாதிரி நம்ம பாத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அப்படியே ஒர்க் பண்ணுறப்ப அப்படியே கையோட ரெண்டு பாத்திரமாக நம்ம அலசி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ நம்மளுக்கு எப்போ வந்து ரொம்ப இந்த மாதிரி சேர்த்து வைக்கிறோமோ அப்போ தான் நம்மளுக்கு விளக்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்மளுக்கு டக்குன்னு நம்ம வேலையை முடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கஷ்டம் தெரியாது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் எல்லா பாத்திரத்தையுமே விளக்கி வச்சுட்டு ஸோ இப்போ சிங்க்கை வந்து நல்லா க்ளீன் பண்ணி விட்டுறேன். ஸோ பாத்திரம் விளக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மொத்தமாக விளக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் மொத்தமாக கழுவி எடுத்துடலாம் அப்படின்னு நினைக்காம நம்ம வந்து ரெண்டாக நம்ம ஒரு 4 நாளாக அந்த மாதிரி விளக்கி வச்சுட்டு நம்ம டக்குன்னு கழுவி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சிங்க்கில் வந்து பாத்திரம் டக்குன்னு குறையும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம அப்படியே விளக்கி வச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும், சட்டுன்னு குறையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டாக விளக்கிட்டு அப்படியே கழுவி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், வேலையும் சட்டுன்னு முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான். இப்போ பாத்திரத்தெல்லாம் நான் விளக்கி எடுத்து வச்சதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே எல்லாத்தையுமே கையோடு க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் அப்படின்னா ரொம்ப சூப்பராக நீட்டாக க்ளீன் ஆயிரும். அதே மாதிரி ஸ்டவ்வையும் வந்து நல்லா தேய்ச்சி விட்டுடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கீழே சாப்பாடு இதெல்லாம் வந்து ஏதாவது கொட்டியிருக்கும் இல்லையா, ஸோ அதனால் வந்து ஃபுல்லாகவே நான் க்ளீன் பண்ணி விட்டுறேன். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீட்டாகிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா தொடச்சி எடுத்துடலாம். அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி வந்து நைட் டைம் நம்ம வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கிச்சன் வந்து பார்க்க நீட்டாகவும் இருக்கும். காலையில் நம்மளுக்கு வேலை செய்ய நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய டிப்ஸ் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.